இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 31ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர்
அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஒருவரை முழுமையாக அறியாமல் தீர்ப்பிடும் மனிதர்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நகரில் கருத்தமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 நாள்கள் நடைபெற இருந்த அந்த கருத்தமர்வில் பேசுவதற்கு பெரிய பேச்சாளர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். கருத்தமர்வில் கலந்து கொள்வதற்கு 100க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வந்திருந்தார்கள். கருத்தமர்வின் முதல் நாளில் பேச்சாளர் ஒளிவாங்கியின் முன் வந்து பேசத் தொடங்கினார். அவர் ஆர்வமாய் பேசிக்கொண்டிருக்கையில் முன் வரிசையில் இருந்த ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். களைப்பாய் இருக்கும் போல, அதனால்தான் இவர் இப்படி தூங்கி தூங்கி விழுகின்றார் என நினைத்து கொண்டு பேச்சாளர் தொடர்ந்து பேசினார். 2ஆம் நாள் வந்தது. அன்றும் பேச்சாளர் பேசத் தொடங்கிய சிறிது நேரத்தில் முன் வரிசையில் இருந்த அந்த நபர் தூங்கி வழிந்தார். 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் வந்தபோதும் பேச்சாளர் பேசத் தொடங்கிய சிறிது நேரத்தில் முன் வரிசையில் இருந்த அந்த மனிதர் தூங்கி வழியத் தொடங்கினார். இது பேச்சாளருக்கு எரிச்சலை வரவழைத்தது. இங்கு வந்து தூங்குவதற்கு பதில் பேசாமல் இவர் வீட்டிலேயே இருக்க வேண்டியதுதானே? இவர் கருத்தமர்வில் கலந்து கொள்ளவில்லை என்று யார் கவலைப்பட்டது என்று பேச்சாளர் தன் மனதுக்குள்ளே தூங்கி வழிந்து கொண்டிருந்த அந்த மனிதரை திட்டி தீர்த்தார். ஒரு வழியாக 5 நாள் கருத்தமர்வு நிறைவு பெற்றது. கருத்தமர்வு நிறைவு பெற்றதும் பேச்சாளரை பார்க்க ஒரு பெண்மணி வந்தார். அவர் பேச்சாளரிடம், நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒருவர் முன் வரிசையில் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாரே, அவருடைய அம்மாதான் நான் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். பிறகு அந்த பெண்மணி பேச்சாளரிடம், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் என் மகனுக்கு கடந்த வாரம்தான் சிகிச்சை அளிக்கப்பட்டது.
அதனால் அவன் அடிக்கடி தூங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கருத்தமர்வில் நீங்கள் பேச வருவதாக அவன் கேள்விப்பட்டான். அவன் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். அதனால் அவன் உங்களுடைய பேச்சை ஒரு முறையாவது நேரில் வந்து கேட்க வேண்டும் என்று அங்கு வந்தான். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அவன் தூங்கி வழிந்தது உங்களுக்கு எரிச்சலை தந்திருக்கும். அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இதை கேட்டதும் அந்த பேச்சாளர் காரணம் தெரியாமல் அந்த மனிதர் மீது எரிச்சல் பட்டு விட்டேனே என்று வருத்தப்பட்டார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பலரும் ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் தீர்ப்பிடுகின்றோம், குற்றம் காண்கின்றோம். இத்தகைய போக்கு தவறு என்பதை இன்றைய இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். வயது வித்தியாசம் இல்லாமல் பலரும் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அடுத்தவரிடம் குற்றம் காண்பது அல்லது அடுத்தவரை இழிவாக பேசுவது, இழிவாக கருதுவது. இது குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் பேசும் தூய பவுல், நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா என்கிறார். இதன் மூலம் தூய பவுல் கடவுளுக்கு மட்டுமே தீர்ப்பிடும் அதிகாரம் இருக்கின்றது என்பதால் ஒருவருக்கு அடுத்தவர் பற்றி தீர்ப்பிட எந்தவோர் அதிகாரமும் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்கிறார். நற்செய்தியில் பரிசேயர்கள் சிலர் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று இயேசுவை முன்னிட்டு முணுமுணுக்கிறார்கள். இப்படி இயேசுவை குறித்து முணுமுணுத்த பரிசேயர்களும் ஒரு வகையில் பாவிகள்தான் என்பதை அவர்கள் உணராமலேயே இருந்ததுதான் வேதனையான ஒரு செய்தி. ஒருவரிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு அவரை தீர்ப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை அன்பு செய்வதற்கு நேரமில்லாமல் போய்விடும் என்று கொல்கத்தா நகர் புனித தெரேசா மிக ஆணித்தரமாக கூறுவார். எனவே தீர்ப்பிடும் அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உரியது என்பதை உணர்ந்தவர்களாய் ஒருவர் மற்றவரை குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ கற்றுக்கொள்வோம். ஒருவரை தீர்ப்பிடும்போது இரண்டு உண்மைகளை மறந்துவிடுகின்றோம். ஒன்று, அந்த மனிதர் எத்தகைய மனநிலையில் ஒரு செயலை செய்தார் என்பது. இரண்டாவது, அந்த மனிதருடைய இடத்தில் நாம் இருந்தால் குறிப்பிட்ட சூழலுக்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றியிருப்போம் என்பது என்பார் எஃப்பி மேயர் என்ற அறிஞர். எனவே ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் அவரை தீர்ப்பிடுவதை தவிர்ப்போம். ஆண்டவருக்கு மட்டுமே தீர்ப்பிடும் அதிகாரம் இருக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் பிறர் நம்மை விட மதிப்புக்குரியவர் என்பதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். நகரில் இருள் மண்டி கிடந்த ஒரு பகுதியின் வழியாக பதற்றத்தோடு வந்த ஓர் இளம்பெண் சற்று தொலைவில் ஒரு வெள்ளத்தில் ஒரு கிறிஸ்தவ கோவில் இருப்பதை கண்டு அதற்குள் சென்றாள். அவள் கோவிலுக்குள் சென்ற நேரம் குருவானவர் மறையுரை ஆற்றிக் கொண்டிருந்தார். மறையுரையில் அவர் நானே உலகின் ஒளி என்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக உச்சரித்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் அந்த இளம்பெண் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். திருப்பலி நிறைவேறியதும் இளம்பெண் குருவானவரிடம், நீங்கள் உலகின் ஒளியா என்றாள். நான் இல்லை, இயேசு கிறிஸ்துவே உலகின் ஒளி என்றார் குருவானவர். அப்படியானால் நீங்கள் யார் என்று
இளம்பெண் அடுத்த கேள்வியை கேட்டபொழுது குருவானவர் அவளிடம், நான் உலகின் ஒளியான இயேசுவின் ஒரு பகுதி என்றார். குருவானவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த இளம்பெண், எங்களுடைய பகுதியில் இருள் மண்டி கிடக்கின்றது, நீங்கள் வந்து எங்களுடைய பகுதியில் ஒளியேற்ற முடியுமா என்றால். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தாலும் கிறிஸ்து அல்லது ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஒளியாக இருக்கின்றோம். ஒளியாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை உரக்க சொல்லும் வகையில் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்கு உரியது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது மன்னர் ஆண்டவரே என் ஒளி என்கிறார். சவுலால் தாவீது துரத்தப்பட்டபோது அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக தாவீது இங்கும் அங்கும் என 10 ஆண்டுகளுக்கு மேல் அலைந்து திரிந்தார். அப்போது பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 27. தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து ஓடியபோது நம்பிக்கை இழக்கவில்லை. மாறாக அவர் ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் என்று அஞ்சாதிருந்தார். இதன் மூலம் நமக்கு துன்பம் வருகின்ற போது நாம் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவரே நம் ஒளி என அவரை நாம் பற்றி கொண்டால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. இத்திருப்பாடலுக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், இங்கேதான் ஆண்டவர் ஒளி என முதல் முறையாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதுதான். ஆகையால் நாம் நமக்கு ஒளியான ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து அவர் வழியில் நடப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நாம் செய்யும் நற்செயல்களால் உலகிற்கு ஒளியாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒளி என்பது எழுந்து ஒளி வீசவே அன்றி ஆபத்துக்கு அஞ்சி ஒளிந்து கொள்வதற்கு அல்ல. எழுவோம், ஒளி வீசுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஒளியான அவர் உலகில் இருந்தார் என்று தூய யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தூய யோவான் கூறுவார். எனவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒளியான இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு துணிவோடு வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.